உலகத்துல 3 விஷயத்த யாராலையும் நிறுத்த முடியாது. ஒன்னு ஓடுற தண்ணி, இன்னொன்னு வீசுற காத்து, மூணாவது மிதுன ராசிக்காரங்களோட வாய். இவங்க கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு வெளியில சொல்லிடாதன்னு சொல்றது சிங்கம் முன்னாடி தலைய வச்சுட்டு கடிச்சிடாதன்னு சொல்றதுக்கு சமம். இவங்க ஒரு நடமாடும் பிபிசி நியூஸ் சேனல் பாஸ். ஊர்ல நடக்கிற எல்லா பஞ்சாயத்தும் இவங்க விரல் நுனியில இருக்கும். இவங்க கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றதுக்கும் ஸ்பீக்கரை தூக்கி பப்ளிக்ல வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. மிதுனம்னா ஒரு ஆள் கிடையாது பாஸ், இவங்க ஒரு 2-in-1 பேக்கேஜ். இவங்களுக்கே தெரியாது எந்த நேரத்துல எந்த பக்கம் திரும்புவாங்கன்னு. மற்றவங்களுக்கு பேச்சு தான் மூச்சு, ஆனா மிதுன ராசிக்காரங்களுக்கு பேச்சே ஒரு அணு ஆயுதம் தான். இவங்க பேச ஆரம்பிச்சா எதிரி கூட விசில் அடிச்சு ரசிப்பான். குழப்பத்திலேயே தெளிவா இருக்கிறது இவங்க ஒருத்தரால மட்டும்தான் முடியும். ஒரு முடிவை எடுக்க சொன்னா 100 ஆப்ஷன் தேடுறது தான் இவங்க ஸ்டைல். மிதுன ராசி கூட இருந்தா வாழ்க்கை ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். பயமா இருந்தாலும் ஜாலியா இருக்கும், ஆனா என்னைக்கும் போர் அடிக்காது. மிதுன ராசிக்காரர்கள் கிட்ட இருக்கிற பெரிய மேஜிக் என்ன தெரியுமா? இவங்க ஒரு அன்லிமிட்டெட் டேட்டா பேக் மாதிரி. எதை பத்தி வேணாலும் பேசுவாங்க, ஆனா எப்போ நிறுத்துவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. மிதுனம்னாலே இரட்டையர்கள் அர்த்தம். காலையில எந்திரிக்கும் போது ஒரு மூட்ல இருப்பாங்க, காஃபி குடிக்கும் போது வேற ஒரு மூட்ல இருப்பாங்க. இவங்க கிட்ட பேசும்போது நாம ஒருத்தர்கிட்ட தான் பேசுறோமா இல்ல ஒரு குரூப் டிஸ்கஷன்ல இருக்கமான்னு நமக்கே டவுட் வரும். அதிபதி புதன் பகவான்னா சும்மாவா? அறிவுக்கு அதிபதி. ஆனா அந்த அறிவை இவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுல இருந்து உலகத்துல லேட்டஸ்டா வந்திருக்க ஐபோன் வரைக்கும் எல்லாத்தையும் அப்டேட்ல வச்சிருப்பாங்க. இவங்க ஒரு நடமாடும் கூகுள் பாஸ். மிதுன ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் அவங்க வாய். இவங்க பேச ஆரம்பிச்சா அவங்களுக்கே தெரியாது எப்போ நிறுத்தணும்னு. ஒரு மீட்டிங்ல எல்லாரும் அமைதியா இருந்தாலும் இவங்க மட்டும் ஏதாவது ஒரு மொக்க ஜோக் போட்டு அந்த இடத்தையே கலகலப்பாக்கிடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க, ஆனா முடிக்க மாட்டாங்க. புதுசா ஒரு கோர்ஸ்ல சேருவாங்க, 2 நாள் போவாங்க, 3வது நாள் இது நமக்கு செட் ஆகாதுன்னு வேற ஒரு புது வேலையை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மல்டி டாஸ்கிங் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில எல்லாத்தையும் அறகுறையா நிப்பாட்டுறதுல இவங்க தான் கிங்கு. காதல்னு வந்துட்டா மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் பாவம்தான். ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு யாரை பிடிக்கும்னு. இன்னைக்கு ஒருத்தரை பிடிக்கும், நாளைக்கு இவங்க ஏன் இவ்வளவு மொக்கையா பேசுறாங்கன்னு தோணும். இவங்களுக்கு தேவை ஒரு நல்ல என்டர்டெய்னர் கொடுக்குற பார்ட்னர் தான். நட்புன்னு வந்துட்டா இவங்க தான் பார்ட்டி அனிமல். இவங்க இல்லாம எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கம்ப்ளீட் ஆகாது. ஆனா ஒன்று, இவங்க கிட்ட ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா கடைசி நிமிஷத்துல எனக்கு ஒரு வேலை வந்துருச்சுப்பான்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஜாக்கிரதை. சரி, ஒரு மிதுன ராசிக்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுமா இல்ல அவங்கள சமாளிக்கணுமா? அவங்க பேசுறத அப்படியே ஆமான்னு கேட்டுக்கோங்க. அவங்க சொல்ற மொக்க ஜோக்குக்கு கொஞ்சம் சிரிங்க. முடிவெடுக்க சொல்லி அவங்கள வற்புறுத்தாதீங்க, பாவம் அவங்களுக்கே அது வராது. ஆனா சீரியஸா சொல்ல போனா மிதுன ராசி நண்பர் ஒருத்தர் உங்க கூட இருந்தா உங்க லைஃப்ல போரே அடிக்காதுங்க. அவங்க ஒரு எனர்ஜி பூஸ்டர். மிதுனம்னாலே இரட்டையர்கள்னு அர்த்தம். அதாவது ஒரு உடம்புல 2 ஆத்மா குடியிருக்கும். காலையில பார்க்கும்போது ரொம்ப நல்லவர் மாதிரி அம்பி ரேஞ்சுக்கு பேசுவாங்க, ஆனா அடுத்த 5 நிமிஷத்துல பார்த்தா அப்படியே அந்நியன் மாதிரி ஆட்டம் போடுவாங்க. இவங்க கிட்ட எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கே பிபி ஏறிடும். இவங்க கிட்ட பேசுறதுக்கு பதிலா ஒரு டிபேட் ஷோல கலந்துக்கும், அவ்வளவு குழப்புவாங்க. இவங்க கிட்ட ஒரு வேலையை சொல்லி பாருங்களேன், கண்டிப்பா முடிச்சிடுறேன்னு கெத்தா சொல்லுவாங்க. ஆனா அந்த வேலையை ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்துல இவங்க வேலை ஏதாவது புதுசா ஒரு விஷயத்தை பார்த்து வாவுன்னு அங்க ஓடிடுவாங்க. இவங்க முடிச்ச வேலையை விட பாதியில அப்படியே அறகுறையா போட்டுட்டு போன வேலை தான் இந்த உலகத்திலே அதிகமா இருக்கும். இவங்க கிட்ட ஒரு முடிவை எடுத்த சொல்றது ஒரு எறும்பை கூப்பிட்டு ஏரோப்ளேன் ஓட்ட சொல்றது மாதிரி ரொம்ப கஷ்டம். குறிப்பா இந்த மிதுன ராசி படிக்கிற பசங்க இருக்காங்களே, அவங்க ஒரு அன்ஸ்டேபிள் கெமிக்கல் மாதிரி. லேப்ல டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் வரும், வெளியே வந்தா வேற ஒன்று சொல்லுவாங்க. இவங்க மூளையில எப்பவும் ஒரு செய்வனை பிளான் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா அது வெடிக்குமா இல்ல உருப்படியா வருமானு அந்த புதன் பகவானுக்கே தெரியாது. மிதுனம்னா யாருன்னு நினைக்கிறீங்க? காலையில பார்க்கும்போது அந்நிய நம்பி மாதிரி அமைதியா இருப்பாங்க, ஆனா 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ரெமோ மாதிரி சீன் போடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற 2 முகத்துல எது ஒரிஜினல்னு அந்த கடவுளுக்கே தெரியாது பாஸ். இவங்க கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு வெளியில சொல்லிடாதுன்னு சொல்றது பெட்ரோல் பங்க்ல நின்னுக்கிட்டு தீக்குச்சியை கொளுத்துறதுக்கு சமம். இவங்க கிட்ட நியூஸ் கொடுத்தா போதும், அது ஊர் முழுக்க பிரேக்கிங் நியூஸ் ஆயிடும். வாட்ஸ்அப் குரூப்பை விட இவங்க வாய் வேகமா வேலை செய்யும். ஒரு ஹோட்டலுக்கு போய் மெனு கார்டை பார்த்தா போதும், இவங்க பண்ற அலப்பறை இருக்கே, அப்பப்பா இட்லியா தோசையான்னு யோசிச்சு இவங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள ஹோட்டல்ல மதிய சாப்பாடே போட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க வாழ்க்கையே ஒரு கன்ஃபியூஷன் தான், ஆனா அதை கிரியேட்டிவிட்டின்னு சொல்லி சமாளிப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டா அதுல இவங்க காட்டுற ஆர்வம் இருக்கே, அப்பப்பா. ஆனா அந்த ஆர்வம் கரெக்டா 10 நிமிஷம் தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு அடுத்த புது விஷயத்துக்கு தாவிடுவாங்க. இவங்க முடிச்ச வேலையை விட பாதியில விட்ட வேலை தான் உலகத்துல அதிகமா இருக்கும். மிதுனம் ஜோதிட சாஸ்திரத்தின் 3வது ராசி. இதன் அதிபதி அறிவின் காரகனான புதன் பகவான். காற்று ராசியான இவர்களிடம் ஒரு நிமிடம் கூட அமைதியா இருக்க முடியாது. இவர்களின் முதல் அடையாளம் இரட்டைத்தன்மை. இவர்களிடம் ஒரே நேரத்துல 2 விதமான குணங்கள் இருக்கும். ஒரு நிமிடம் தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அடுத்த நிமிடமே குழந்தைய போல விளையாடுவாங்க. இது இவர்களுடைய பலவீனம் அல்ல, பலம். ஒரு சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில் இவங்களை அடிச்சுக்கொள்ள ஆளே இல்லை. புதனின் ஆதிக்கம் இவர்களிடம் இருப்பதால் இவர்களுக்கு இயல்பாகவே பேச்சாற்றல் அதிகம். ஒரு கூட்டத்துல இவங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வு இவர்களுக்கு ரத்தத்திலேயே ஊறியது. இவர்களுடைய மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யும். எதையும் மிக வேகமா புரிஞ்சு கொள்வாங்க. ஒரு விஷயத்தை பத்தி மேலோட்டமா தெரிஞ்சிருந்தாலும் அதை மிக அழகா மற்றவர்களுக்கு விளக்கும் திறன் இவர்களுக்கு இருக்கு. மார்க்கெட்டிங், மீடியா, எழுத்துத்துறை மற்றும் ஆசிரியர் பணியில மிதுன ராசிக்காரங்க கொடிகட்டி பறப்பாங்க. சரி, மிதுன ராசிக்காரங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவர்கள் காதலிப்பதை விட மற்றவர்களுடன் பழகுவதை அதிகம் விரும்புவாங்க. இவர்களுக்கு தேவைப்படும் மிக முக்கியமான விஷயம் மென்டல் ஸ்டிமுலேஷன். அதாவது தங்களுக்கு பிடித்தவர்களுடன் மணிக்கணக்கில் அறிவுபூர்வமாகவும் கலகலப்பாகவும் பேசணும்னு நினைப்பாங்க. நட்பை பொறுத்தவரை இவங்க ஒரு சோஷியல் பட்டர்ஃப்ளை. இவர்களுக்கு நண்பர்கள் வட்டம் மிக பெரியதாக இருக்கும். ஆனா இவங்க கிட்ட ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா கடைசி நிமிஷத்துல எனக்கு ஒரு வேலை வந்துடுச்சுப்பான்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஜாக்கிரதை. என்ன மிதுன ராசி நண்பர்களே, காதுல புகை வருதா? என்ன பண்றது, உண்மை சுடத்தான் செய்யும். ஆனா இவ்வளோ மொக்க வாங்கினாலும் இவங்க இல்லைன்னா எந்த கூட்டமும் கலகலப்பா இருக்காதுங்கிறது தான் நிஜம். அந்த நக்கலும் நையாண்டியும் இவங்களுக்கு மட்டும்தான் கை வந்த கலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வாயாடி மிதுன நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க வயிறு எரியறத பார்த்து சந்தோஷப்படுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். டாடா.